வெல்கம் டு மனமும் நலமும். இன்றைக்கி கோழி ஈரல் வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம இந்த கோழி ஈரல் வறுவல் அனிமியாக இருக்கவங்க சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு பிளட்டு நல்லா இம்ப்ரூவ் ஆகும், ஹீமோக்ளோபின் அளவு. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஈரல் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு 1/4 கிலோ கோழி ஈரல். இது 1/4 கிலோ எடுத்துக்கிட்டேன். இதுக்கான அளவு தான் நான் சொல்கிறேன். இப்போது ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. அதில் சோம்புத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு நிமிஷம் வதக்குங்க. தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். உப்பு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. உப்பை போட்டு வதக்கும் போது நம்மளுக்கு தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஈரல் சேர்த்துக்கலாம். ஈரல் சேர்த்து அது கலர் மாறுற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள் சேர்க்கணும். ஈரலை நல்லா வதக்குங்க. 1 நிமிஷம் ஆகும் அது கலர் மாறுறதுக்கு. இதை பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குன்னு. இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது சின்ன டீஸ்பூனுங்கிறதுனால 1 டீஸ்பூன் போடுறேன் நான். மிளகாத்தூள் 1 டீஸ்பூனு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கணும். பாருங்கள் எப்படி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இதை ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சோம்னா ஈரலே தண்ணி விடும். அதுலேயே ஈரல் வெந்துடும். தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம தண்ணி சேர்ந்தால் அதை டேஸ்ட்டு இல்லாமல் போயிடும். அதனால் தண்ணி சேர்க்காம அதிலே தான் வேக வைக்கணும். மூடி வச்சுருங்க. பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை கிளறி விடுங்க. ஏன்னா அடி பிடிச்சிரும். அப்படியே மூடி வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். கிளறி விட்டு மூடி வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும், ஈரல் வெந்துடும். மறுபடி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. வதக்கிட்டு ஈரல் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை நீங்கள் அடிக்கடி சாப்பிடும்போது உங்களுக்கு ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகும். இதை மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.